வணக்கம், நான் உங்கள் நண்பன். இது பைக் அண்ட் டீ சேனல். செயின் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நம்ம மைண்டும் ஸ்மூத்து. இந்த ஜேர்னியில் ஸ்பீடு முக்கியம் இல்லைங்க, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இன்றைக்கி ரோடு என்ன டெஸ்ட் பண்ணணுன்னு தெரியல. ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம், வாங்க என் கூட. ஸோ சியோனிலேருந்து ஹோட்டல் ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு ஊரே வெள்ளைக்காடாக தாங்க இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மழை பெய்யும்போது பைக்கு ஸ்லோ ஆகும், ஆனால் ரைடர் ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா டூரில் கம்ஃபர்ட் முக்கியம் இல்லைங்க, கமிட்மெண்ட்டு தான் முக்கியம். ஸோ அந்த கமிட்மெண்ட்டோடு கிளம்புறோம். ஆனால் சோதனை மேலே சோதனைங்க, ஊரை தாண்டக்கூட முடியல. ரோடு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போதே மழை நம்மளை வரவேற்றுருச்சு. மழை வந்தாலும் பாதை மாறலாம், ஆனால் பயணம் நிற்கவே கூடாது. இயற்கை உங்களை ரொம்ப சோதிக்கும். ஸோ எவ்வளோ தூரம் சோதிக்குதோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு நல்ல ரைடராக மாறுவீங்க. ஸோ இந்த ஒரு பிரேக்கு தாங்க எப்படி நம்ம தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசித்துட்டு அடுத்த ஒரு சவாலுக்கு ரெடி ஆகிட்ருந்தோம். இந்த பெட்ரோல் பல்கில் தான் மழையை பார்த்தோம். மழை நிற்கிற மாதிரி தெரியல, அதனால் வண்டியை நிப்பாட்டிட்டு ரெயின் கோட் இருந்துச்சு, வழக்கம் போல் அயன்மேன் மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சூட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கோட்டுக்கு மாறியாச்சு. அடுத்த ஒரு சோதனை. இது ஹைவே மாதிரியே இல்லைங்க, இது உங்கள் பொறுமையை சோதிக்கிற ஒரு இடம். ஏன்னா இங்கே வேகம் முக்கியமே இல்லை. நம்ம ஒரு 400 கிலோமீட்டர் போகணுன்னு நினச்சிருப்போம், ஆனால் அதுக்கு வேகம் தேவை. ஆனால் இந்த மாதிரி இடத்துல மன அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சோதனை மேல் சோதனை தான். ஒரு வழியாக டிராஃபிக்கை தாண்டிட்டோம். ஸோ தாண்டின அடுத்த நிமிஷம் மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சின்ன தாபா தாங்க, நமக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் தேவையில்லைங்க. ஒரு சின்ன கப்பில் சூடாக ஒரு டீ, அவ்வளோதான். அடுத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக்கில் போகும்போது தான் அந்த ரோடை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது பைக் ரைடில் மட்டும்தான் முடியும். வேறு நீங்கள் காரு, பஸ்ஸு எதில் போனாலும் அந்த ரோடை ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டுங்க. இந்த ஜேர்னியில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஆர்மி ட்ரக் இதாங்க. ஸோ இதுவே பாதி லடாக் வைப்பை கொண்டு வந்துருச்சு. இது அடுத்த ட்ரக்குங்க, ஆர்மி ட்ரக்கு. இந்த ஆர்மி ட்ரக்கோட டயரே என் வண்டி சைஸுக்கு இருக்குங்க. இந்த ட்ரக் 4 வீல் டிரைவ் வேறு. ஸோ அதனால் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே. அடுத்த தூரத்தில் திரும்பி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எல்லா டோல்கேட்டையும் தாண்டி பொறுமையாக வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் ரோடு நல்லா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே ரோடோட குவாலிட்டி மாறிடுதுங்க. காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் இங்கே தான். லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த நம்பரை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஒரு ஹாய் சொன்னது, அவருக்கும் நம்ம ஒரு ஹாயை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு.
ஸோ அப்படியே ஊர் மெதுவாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி எப்படியும் நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வேறு இல்லை, அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் இந்த சமயத்தை யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஊருக்குள்ளே போக முடியுமோ அவ்வளோதான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் யார் எங்கே இருக்கானே தெரிலங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பாதையில் போயிட்டாங்க. வண்டியை ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு ரூட்டு மேப் பார்த்துட்ருக்கேன். அப்போ அந்த சின்ன பசங்களை பார்த்தேங்க. அவன் கேட்ட ஒரே கேள்வி தான், ரைடரா நீங்கள், எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். கேட்டுட்டு அவன்கிட்ட பேசிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இது 4-5 பேர்கிட்ட ஏதாச்சும் நம்ம டீக்கெட்டில் நிற்கும் போது அந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. நிறையா பைக்கர்ஸ் வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஊருக்குள்ளே வந்தாச்சு, பசங்களை நான் மிஸ் பண்ணிட்டேங்க. யார் எங்கே இருக்கா எதுவுமே தெரியலை. ஸோ வண்டியை ஓரம் கட்டிட்டு பசங்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லி பேசினேன். அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. சரி இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க, இங்கே தான் ஹோட்டல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன ஹோட்டல்லான்ற மாதிரி கேட்டேன். இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேலஸில் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பேலஸா, சரின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இனிமேல் தாங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருச்சு கூகுள் மேப். நானும் ஊருக்குள்ளே சுற்றுறேன், வழி கண்டுபிடிக்கவே முடியல. அது ஒரு ரூட்டு காமிக்குது, அந்த ரூட்டில் பார்த்தா பாதையே இல்லைங்க. நானும் கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச மொழியிலலாம் எல்லாத்திட்டையும் கேட்குறேன். ரொம்ப கஷ்டங்க, முடியவே இல்லை. ரொம்ப சுற்றினேங்க ஊருக்குள்ளே. அந்த ஊருக்காரங்களே வந்து அவ்வளோ தூரம் ஊருக்குள்ளே சுற்றிருக்க மாட்டாங்க, அந்தளவு நான் ஊருக்குள்ளே சுற்றினேன். இங்கே பாருங்க, ஒரு மாதிரி ஒத்தடி பாதைக்குள்ளெல்லாம் வண்டி போச்சுங்க. போய் கடைசியில் நம்ம ஹோட்டலை கண்டுபிடிச்சி திருப்பி ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். ஆமான்னொன்னே சரி வாங்க வண்டியை உள்ளே நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டேன். நம்ம பசங்க வண்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியாக வந்துச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு செக்இன் பண்ணியாச்சு. இது உண்மையிலே பேலஸுங்க. இதை உங்களுக்கு நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பூட்டு போட்டிருக்காங்கடா. பூட்டா இல்லைங்க. சரி அவங்க போவோம். நார்மல் எக் ஃப்ரைட் ரைஸ், ஷெஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ். எனக்கு வந்து சிக்கன் சிக்கன் ஃப்ரை. ஷெஸ்வானா கையை நம்ம போஸ்டர் இருக்குல்ல, அது மாறினாவோ இல்லை பேக் ஏதாச்சும் சைடில் இருக்குமா, நம்ம ஃபீல் என்ன ஆகுனா சைடில் சாஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு முதுகை ஒரு மாதிரி கிராஸ் பண்ணி ஓட்டே இருக்கும், அது அப்படியே இதாகிடும். இங்கே நான்வெஜ்ஜே கிடையாது, இது ராஜஸ்தான். யார் இங்கே எம்பி யூபி ராஜஸ்தான். ஆமாம். ஏன் இந்த பில்ட் அந்த மாதிரி கவு பெல்ட்டுக்கல இது சொல்லுவோம் பப்படம் கவு பெல்ட். இவங்க அதிகமாக இருக்கிறது இங்கே வெஜிடேரியன் சரியும். இந்த ரோடு இருக்குல்ல, இது முன்னாடி வந்து ஒரு மாடா படுத்துறது தெரியுமா? இங்கே கரெக்டாக லெஃப்ட் திரும்புறதுக்கு முன்னாடி அதை ஒட்டி ஒரு சந்து மாதிரி போகுது, அதுக்குள்ளே காமிச்சா அதுக்குள்ளே வருது. அதில் வேலை பார்த்தேன். எனக்கு லைட்டு கிட்ட ஒன்றுமே இல்லை, வண்டியை நிப்பாட்டி நானும் சுற்றி பார்க்குறேன், ஒத்தி அடிப்பாத மாதிரி போகுது. ட்ரோனை பறக்க விட்றோம், நாளைக்கு பறக்க விட்றோம். நாளைக்கு டைம் அவ்வளோ கேட்போமா? ஏன் என்னன்னு கேட்க பறக்க விட்றோம் காலையில். இல்லைடா உள்ள ப்ராப்பர்ட்டிலேருந்து பறக்க விடணும் கேட்போம். ஏன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவில் தாஜ்மஹால். ஆமாம் நாளைக்கு ஆளுகளாக நாளைக்கு கிளம்பிங்களா? நாளைக்கே தான் நான் போகிறோம். ஆமாம் நைட்டு இருக்கும். ஏங்க டைமிங் பார்க்கணும். இன்றைக்கி வந்து சியோனி டு ஜான்சி 450-460 கிலோமீட்டர் அவ்வளோதான் கவர் பண்ணியிருக்கோமா? இதுக்கு இந்த பீனா அம்மா. ரோடு எப்படி இருந்துச்சு? எந்தெந்த பார்டர் கிராஸ் பண்ணோம்? நேற்று வந்து என்ன சொன்னோம், அங்கங்கே தான் குண்டு குழி இருந்தோம், அப்படியே நேவிகேஷன் பண்ணி வந்துட்டோம். இல்லைல்ல இப்போ இங்கே இன்னைக்கு அங்கங்கே ரோடே கொதறி போட்டிருக்கானுங்க, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஒரு எது வரைக்கும்னு கேட்குறேன்.
எது வரைக்கும் மத்திய பிரதேஷ் ஃபுல்லாக அப்படி தான் மத்திய பிரதேசம் ரோடு மோசமாக அதான் ஆமாம் நம்மகிட்ட வாங்கின டேக்ஸு எல்லாத்தையும் எடுத்து உத்தரப்பிரதேஷ்க்கு மட்டும் ரோடு போடுறான்னு தெரியுது க்ளீனாக. மித்த எல்லா இடத்தையும் குதறி போட்டு வச்சிருக்கிறான். அரசியல் பேசக்கூடாது. இல்லை சொல்கிறேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. உத்தரப்பிரதேஷ் வந்தோடனே ரோடு சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி வலிக்கல. அதுக்கப்புறம் நல்லா ஈஸியாக வந்துட்டோம். எக்ஸப்ட் அந்த மலை வந்து மத்திய பிரதேஷில் செம்ம மலை, பயங்கரமாக மாட்டினது. இது வரைக்கும் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு அந்த மலையில் ரைடு போனது. ஆமாம், மலையில் ரைடு போனதில் ரோடு ஃபுல்லாக தண்ணி, 2 பக்கமும் வெள்ளக்காடாக இருக்குது. அதில் அப்படியே நடுவில் போகிறது வந்து நடுவில் வந்து இந்த படத்தில் புல்லட் ஓட்டிட்டு அப்படியே மலையிலே போவாங்கல்ல, அப்படியே ஏதாவது ஒரு பின்னாடி வந்து ஒரு ரொமான்ஸ் பாட்டு போட்டுட்டு ஒரு பிள்ளையை நினச்சிட்டே போகிற மாதிரி ஹீரோ போவார். அந்த மாதிரி நடுவில் தோணுச்சு. ஆனால் அந்த மலை வந்து ரொம்ப பெருசாக வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அந்த பிள்ளை யாரு? இல்லை பிள்ளை வேற யாரு உங்களுக்கு? இப்ப என்ன சொல்றது? மலையிலங்களா வண்டி சூப்பராக இருக்கு. இன்டர்செப்டர் 650 வண்டி வேற லெவல் வண்டி. நேற்று ஒரு நாய் அடிச்சதே தாங்கிடுச்சு வண்டி. அள்ளி தூக்கி எரிஞ்சிடும் நினைச்சேன், பரவாயில்ல. பிரேக்கிங் வந்து நான் பிரேக்கே அடிக்கிறது இல்லை ஆக்சுவலாக ரொம்ப வண்டியில். நான் வந்து பிரேக் அடிக்கிற வருது அப்படின்னா முன்னுக்கூடியே நான் ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு ஆமாம். ஸோ இப்போ 3 நாள் நம்ம ரைடு பண்ணதில் செகண்ட் டே தான் பெஸ்ட்டு. இன்னைக்கு தேர்ட் டேல தேர்ட் டே வந்து மழைனால கொஞ்சம் இதாயிடுச்சு. மழை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தான் பெஸ்ட். சரியான சீனரி இருந்திருக்கும். ஏன்னா மத்திய பிரதேஷ் வேற லெவலில் இருந்துச்சு. அழகான ஒரு ஸ்டேட் இந்தியாலே. ஸ்பீடு ட்வின், ஸ்ட்ரீட் ட்வின், ஸ்ட்ரீட்டா நேற்று ஸ்ட்ரீட்டு சொன்னேன். அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஸ்ட்ரீட் 900cc. ஓகே கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பிரச்சனை வரல இது வரைக்கும். பிரச்சனை நார்மல் ஸ்டாக் சஸ்பென்ஷன் இருந்தா வந்திருக்கும். நீ சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஆல்டர் பண்ணதுனால வரல. ஓகே, டயரும் மாத்துனனால அந்த டயரும் டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. ஓகே எவ்வளவு ரேஞ்ச் கவர் பண்ணது ஒரு சிங்கிள் டேங்க்ல? சிங்கிள் டேங்க்ல ஒரு 220 to 250 ரைடிங்கை பொறுத்து. நம்ம அந்த ஒன் ஸ்டாப் தான் அழுத்தி ஓட்டுனீங்கன்னா 200 to 220 தான் வரும். பட் ரைட்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். ஆமா, ஆஃப் ரோடும் சரி இதுவும் சரி. அதாவது பாட் ஹோல்ஸ் இருக்கிற அந்த பள்ளமும் சரி. ஓகே ஆஃப் ரோடு இல்லை. ஆஃப் ரோடு மீன்ஸ் பள்ளம் மேடு பள்ளம். இன்னைக்கு ஃபுல்லா ஆஃப் ரோடு தான் முக்காவாசி. அதான் நக்கல்யா அவனுக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் வண்டி இருக்கிறதுலே வந்து நம்ம 3 பேர்த்து வண்டியில இவரோட வண்டியில பவர் அதிகம், பவரும் டார்க்கும் அதிகம். அதனால 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் முன்னாடி போயிடுறாங்க. இல்ல அதான் அதில் சொல்றேன். இப்ப பவர் அதிகம், பறந்துக்குது வண்டி, பவர் அதிகம். நம்ம ஒவ்வொரு வண்டியில இருந்து நம்ம 0 to 100 ஆக்சிலேஷன் வந்து இவன் வண்டியில ஃபாஸ்டா இருக்கும். என் வண்டியோ உங்க வண்டியோ கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா இருக்கும். இல்ல ஆக்சுவலா என் வண்டி வந்து ஊருக்குள்ள ஃபாஸ்டா தான் இருந்துச்சு. நான் அந்த டயர் மாத்தினேன்ல, என்னால 110க்கு மேல போனா அப்படியே அதாவது என்ன இதோ நம்ம அந்த ஒரு இதை போட்டு உருட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது டயர்ல. பேரிங்லாம் பாப்ளிங்ல சவுண்ட் அப்படின்னு. அந்த டயரு நிறைய இது இருக்கு இதுல. ஓகே grip அதிகமா இருக்கறனால ஸ்பீடு வந்து அதுக்கு மேல போக மாட்டேங்குது. ரொம்ப ஹார்டா இருக்கு ஆக்ஸலரேஷன். grip அதிகமா இருக்கு. இப்போ போட்றீங்க என்ன டயர் யூஸ் பண்றீங்க? நான் வந்து ரைஸ் 2R ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஆமா. அது எப்படி இருக்கு இப்போ வரைக்கும் ஓட்டுன வரைக்கும்? மலையில நல்லா இருக்கு. ஆமா, இது முன்னாடி வந்து சியட் அது ஸ்டாக் டயர். சியட் க்ரூஸ் இருந்தது. அது ரொம்ப மோசமான டயர். அத கம்பேர் பண்றது ஆனா அது நல்ல ஸ்பீடா இருக்கும். இல்ல மோசமான ஸ்பீட் கர்வ்ஸ்லாம் வந்து மோசமான டயர்னா எதை சொல்றீங்க? அந்த சியட் க்ரூஸ எதனால மோசம்னா ரோட்ல வந்து ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு மேடு இருக்கும் இல்லையா, பம்ப் இருக்கும் இல்லையா, அந்த பம்ப்ல ஏறும்போது வண்டி ஒரு மாதிரி இப்படியே சாயும். அந்த இது கேப்புக்கு ஏத்தாப்புல டோட்டலா சாயும். ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது. சரி, இப்போ இந்த இதில் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த டயர் நல்லா இருக்குது. ஆனால் அதான் ஸ்பீடு ப்ராப்ளம். அதான் ஆப்வியஸ்லி ஸ்பீட் ரேட்டிங் கம்மி. அதுக்கு பி தான் எனக்கு ஹெச் எடுக்க சொன்னால். ஓகே எனக்கு பட் ஆனால் ஹெச் வந்து இந்த ஆஃப் ரோடு 70-30, இது 70 ஆன் ரோடு 30 ஆஃப் ரோடு இதில் கிடைக்காது. ஓகே
ஸோ அதனால பிபி ரேட்டிங் இருக்கறனால வண்டி ஓகே ஸ்லோவாக தான் போதும் தான். பட் 100 இல்லாட்டி ஓகே தான். ஆமாம் இல்லாட்டி 120 ரீச் ஆகும். 120 கஷ்டமாக இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஸ்பீடுக்கும் ஸ்லோ ஆகிறதுக்கும் கொஞ்சம் காரணம். எனக்கு வந்து மேக்ஸிமம் 80 தான் வந்து இப்போ அந்த பெஸ்ட்டு சவுண்டு எல்லாமே 80ல தான் ரீச் ஆகுது இன்டர்செப்டர். ஸோ அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது 80 to 100. ஆனா அந்த வண்டி நார்மலாவே 120 போலாம் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. 650 சிசி இன்ஜின் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குமே தெரியும். சரி ஓட்டி உங்க வண்டியோட ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, டயரை வந்து ரோடோட ஒட்டிட்டு போற மாதிரி இருக்கு அந்த டயர். அது எல்லா வண்டிக்கும் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கும். அதுதான் அது 80 to 100 ஒரு ஸ்வீட் ஸ்பாட். அது நார்மல் வண்டியில கிடைக்குது. அதுக்கு எதுக்கு நான் 650 வாங்கணும்னு கேக்குறேன். ஸ்வீட் ஸ்பாட்னா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் எதுவுமே வராது. வைப்ரேஷன் இருக்காது. இல்ல வந்து அப்படியே அழுங்காம போற மாதிரி இருக்கும். கரெக்ட். அது வந்து இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம், கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் கிட்ட வரப்போம். ஆமாம் கரெக்டா. பம்ப்ஸ்லாம் நான் ஸ்லோ பண்ணியே ஏறல, அப்படியே ஏறி நீங்களும் அப்படி தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். குதிக்க தான் செய்கிறேன், முதுகு வலி எதுவுமே இல்லை. ஓகே ஓகே. ஸோ கேவிகேவாது எந்திரிப்பான், நான் எந்திரிக்க கூட மாட்டேன், உட்காந்து தான் இருப்பேன். நான் எந்திரிப்பேன். அது ரைடிங் ட்ரிக் லைட்டா. அது நம்ம இதை வந்து பாடி அப்சர்வ் பண்ணும், ஸ்பைன் வந்து அப்சர்வ் பண்ணும் பம்பு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கால் வாங்கிக்கிறோம். ஸோ அதை நம்ம டைட்னஸ் பண்ணிடுவோம். நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதனால எனக்கு வந்து உட்காந்தாலும் ஒன்றும் இது ஓகே தான். இது ஓகே. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டைலு பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு என்ன பிளானு? நாளைக்கு ஆக்ரா. எங்கேருந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம்? ஒரு 230-240 கிலோமீட்டர்ஸ். 240 ஷார்ட் ரைடு தான். ஓகே. ஸோ அங்கே போயிட்டு அங்கே போகிறோம், ஆக்ரா தாஜ்மஹாலை பார்க்குறோம். ஒருத்தருக்கு காட்டுறோம், ஒருத்தருக்கு காட்டுறோம். இல்லை நானும் பார்த்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். போனா ஃபர்ஸ்ட் டைம். நீங்க தான் பார்த்தது இல்லை, நீ பார்த்தது இல்லையா? அவரும் ரெண்டு பேரும் பார்த்தது இல்லையா? ஆக்சுவலாக தாஜ்மஹாலும் என்னை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகுது. ஜோக் இல்லையா? சரி ஓகே ஓகே. குட் நைட்.